அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று முதல் வரும் ஜூலை 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. பள்ளி மாணவ மாணவிகளிடையே விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் சார்பாக கோவை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் 14 வயது, 16 வயது மற்றும் 19 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டிகள் இன்று துவங்கியது. 30ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை ஆர்.எஸ்.புரம் பகுதியில் உள்ள சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள கோவை மாவட்டத்தில் உள்ள தனியார் மற்றும் அரசு பள்ளிகளான 16 பள்ளிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இந்த போட்டிகளானது ஹிந்துஸ்தான் கல்வி குழுமம் டிராபி எனும் பெயரில் 2வது ஆண்டாக நடைபெற்று வருகின்றது. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு வரும் 5ஆம் தேதி பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க செயலாளருமான முனைவர் செந்தில் ராஜ்குமார் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் போட்டி குழு தலைவர் சோமசுந்தரமூர்த்தி, திருநாவுக்கரசு மற்றும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் லட்சுமி நாராயணசாமி ஆகியோர் மேற்பார்வையில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். என் பேர் டாக்டர் செந்தில் ராஜ்குமார். தமிழ்நாடு ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடுடைய பொதுச் செயலராகவும் கோவை மாவட்ட ஹாக்கி சங்கத்தின் செயலராகவும் இருக்கிறேன். இந்த கோவை மாவட்ட ஹாக்கி சங்கம் இந்துஸ்தான் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உடைய சப்போர்ட்னால பார்த்தீங்கன்னா இந்த சிடிஹெச்ஏ இன்டர் ஸ்கூல் ஹாக்கி டோர்னமெண்ட், அதாவது 14 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கும் 16 வயதுக்குட்பட்ட மாணவ மாணவியருக்கும் 19 வயது உட்பட்ட மாணவ மாணவியருக்கும் இந்த கோவை புதுசாக தோன்றப்பட்ட ஆஸ்ட்ரேட்டப் ஹாக்கி மைதானத்தில் 30ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த போட்டிகளை நடத்திட்டு இருக்கோம். இது வந்து லீக் முறையில் இந்த போட்டிகளை நடத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு மேட்ச் மட்டும் விளையாண்டுட்டு போகிற மாதிரி இல்லாமல் அவங்க குறைஞ்ச ஒரு 2-3 மேட்சாவது இந்த செயற்கை புல் மைதானத்தில் வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்ட அணியும் நம்ம வந்து தேர்வு செய்கிறோம். அதுக்கான தேர்வாளர்களும் நம்ம இங்கே இந்த இதில் இருக்காங்க. கோவை மாவட்டத்தை சேர்ந்த தலைசிறந்த